மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய உறுப்பினர் எழுப்பிய அந்த கேள்வி 2 நாட்களாக அது அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்டு வருகின்றன. அதற்கான பதிலை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மலேசியாவில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். மாணவர் மலேசிய நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் பிஹெச்டி படிப்பில் உயர்கல்வி பயில மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரால் கடந்த 9/1/2025 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் சேர்த்து அதிகபட்சம் 36 லட்சம் வழங்கப்படுகிறது. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் பிஹெச்டி படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர் 2025-2026 ஆண்டு தனது 1ஆம் ஆண்டு பிஹெச்டி படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னமும் அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். இருந்தபோதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு பிஹெச்டி கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம் 5.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வருமாறு நாங்கள் அந்த அட்டவணை பட்டியலிட்டிருக்கின்றோம். அதில் கடந்த 20/5/2025 அன்று அவருக்கு 5,638,000 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 20/5/2025 அன்று 48 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே 2025 7/5/2026 வரை 11 லட்சம் ஏறக்குறைய 10,90,253 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 20/5/2025 அன்று 18,568 ரூபா வழங்கப்பட்டிருக்கு. 20/5/2025 அன்று 52,463 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 19/6/2025 முதல் 7/5/2026 வரை 18,89,047 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 26/3/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 5,56,937 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 7/5/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 6,65,160 ரூபாய், மொத்தம் 48,22,097 ரூபாய் அந்த மாணவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரியான சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற
சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தாவேக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்குது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 55 விதியின் கீழ் ஈர்க்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறார். இதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்த மாண்பு உறுப்பினர் கோவி செழியன் அவர்களுக்கு வினா எழுப்ப நான் அனுமதி அளிக்கின்றேன். இது குறித்து ஏதேனும் வினா எழுந்தால் நீங்கள் எழுப்பலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சொன்ன அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் மாணவர் பாரதிதாசன் பெற்ற நிதி என்ற விவரத்தை முழுமையாக சொன்னார். நாங்களும் கேட்டோம். ஆனால் வானத்தில் பறக்கிற விமானத்தை பார்த்து விமானத்தில் ஏறுவோமா என்று ஏங்கியிருந்த கிராம ஆதிதிராவிடர் மக்களுக்கு, குறிப்பாக நீலகிரி மாவட்டம் தேயிலை தோட்டத்தை விட்டு பிள்ளை கூட கனடா சென்று பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த திட்டத்தை அறிவித்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள். அந்த திட்டத்தின் கீழ்தான் மாணவர் பாரதிதாசன் பயிலுகிறார். மாண்புமிகு அமைச்சர் 2-3 தினங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் கீழ் எல்லா மாணவர்களுக்கும் நிதி உதவி அளிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பரவியதற்கு பிறகு மாணவர் பாரதிதாசன் அமைச்சர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு நிலுவைத் தொகை வரவில்லை என்ற எண்ணத்தை தான் அவர் கருத்தாக வெளியிட்டு அது இன்றைக்கு வெளியிலே மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் இந்த தேதியில் இத்தனை லட்சம், இந்த தேதியில் இந்த லட்சம் என்று சொன்ன அனைத்து நிதி உதவியும் கடந்த திராவிட மாடல் நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது உண்மை. மாறாக மாணவர் கருத்து தெரிவித்ததற்கு பிறகு நிதி ஒதுக்கீடு தாவேக அரசு செய்திருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் தெரிவித்தால் அது மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக ஆதிதிராவிடர் மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஐயத்தை போக்கும் என சொல்லி எல்லாவற்றிற்கும் பிதாமகன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை பதிவு செய்து அமர்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய கோவி செழியன் அவர்கள், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அவர் பேசியிருப்பது என்பது யாரும் மறுக்கவில்லை. யாரும் நாங்கள் புள்ளி விவரங்களில் கடந்த ஆண்டு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். படித்தாச்சு. அதை நான் படிச்சிருக்கிறேன். இந்த யார் பேசுறது குறுக்க பேசாதீங்க. கடந்த 7/5/2026 கடைசியாக வழங்கப்பட்ட தொகையும் நான் சொல்லியிருக்கின்றேன். இதில் நாங்கள் சொல்ல வந்தது என்னென்றால், கடந்த முறை 500 பேர் விண்ணப்பம் செய்தார்கள். ஆனால் கடந்த அரசு வழங்கியிருக்கின்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவானது அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம அதை சொன்னோம். மொத்தம் கடந்த முறை வழங்கியிருக்கின்ற அந்த எண்ணிக்கையை விட இந்த முறை 3 மடங்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக நான் இந்த துறைக்கு வந்த பிறகு விண்ணப்பம் செய்த அத்தனை மாணவர்களுக்கும், அயலகம் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவர்கள் என்ன எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் அடிப்படையில் உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களோட நான் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அதற்கான நிதி இல்லை. போன முறை 84 கோடி வழங்கினாங்க. இந்த முறை கூடுதலாக வழங்க முடியாது என்று சொன்னபோது மரியாதைக்குரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி இப்போ வரல, அவரோடு நாங்கள் உரையாடி அதற்கு பிறகு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோடு பேசி அதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவரிடம் சொன்னபோது முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், அயல்நாட்டில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தடைபடக்கூடாது, அத்தனை மாணவர்களும் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு கூடுதலாக 131 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு வழங்கப்பட்டு அந்த தொகை இன்றைக்கு எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல நிறைய அதில் விசா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நிறைய மாணவர்கள் கவனத்தில் கொண்டார்கள்.
அது குறித்து எங்களுடைய செயலாளர் அவரும் அனுப்பியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நாங்களும் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். யூகே அந்த நாட்டுக்கு போவதற்கான விசாவில் பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே எந்த விதமான குழப்பமும் இல்லை, எந்த விதமான பதற்றமும் இல்லை. அத்தனை மாணவர்களும் இந்த ஆண்டு 362 மாணவர்களும் அயலகம் சென்று படிப்பார்கள். தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காக அந்த செய்தியை நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.